ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பட் நமக்கு என்ன ராஜா மாதிரி இருக்கோங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம தனுஷ் சாரோட பிறந்த நாள். அதனால் அவரை பற்றி சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூலை 1983 கஸ்தூரி ராஜா மற்றும் விஜயலட்சுமி அவர்களின் மகனாக பிறக்கிறாரு நம்ம தனுஷ். இவர் ஒரு ஏழ்மையான ஃபேமிலியில் சேர்ந்தவர் தான். இவருடைய சின்ன வயசில் அவங்க அப்பா ஃபஸ்ட்டு 5 ரேங்க்குள்ளே நீ வந்தனா சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டு தனுஷும் ஃபஸ்ட்டு 5 ரேங்க்குள்ளே வந்தும் இருக்கார். ஆனால் அந்த குடும்ப சூழ்நிலையால் அந்த சைக்கிள் கூட வாங்கி தர தனுஷோட அப்பாவால் முடியலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் துலோதோ இளமைன்னு ஒரு படம் அவங்க அப்பா எடுக்கிறாரு. ஆனால் அந்த படத்தோட ஹீரோ ஃபஸ்ட்டு தனுஷே கிடையாது. அங்கே நடந்த சில ப்ராப்ளம்னால தான் தனுஷ் அந்த படத்துக்குள்ளேயே வராரு. ஸ்கூலில் இருக்கும்போதே தனுஷை கூட்டிகிட்டு வந்து நடிக்க வச்சுருக்காரு செல்வராகவன் சார். அப்போதைக்கு தனுஷ்க்கு நடிப்புனா என்னன்னு தெரியாது, டான்ஸ்னா என்னன்னு தெரியாது. இந்த ஒரு இன்சிடெண்ட்னால தான் தனுஷ் என்றவர் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே வராரு. இந்த படம் ஓடாமல் போயிருந்தா அவரோட சூழ்நிலை என்னன்னு அந்த ஆடியோ லான்ச்லேயே அவரும் சொல்லியிருப்பார். இந்த படத்துக்கு அப்புறம் 2003 திருடா திருடி, 2004 சுல்லான். இந்த சுல்லான் படம் முடித்த கையோடு தான் ரஜினிகாந்தோட மருமகனாக ஆகுறாரு நம்ம தனுஷ். ஆமாங்க, 2004 தான் இவருக்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் மேரேஜ் ஆகுது. இந்த மேரேஜ் அப்புறம் தான் தனுஷை பற்றி எல்லாருக்குமே தெரிய வருது. நிறைய படத்துலையும் கமிட் ஆகுறாரு. 2006 புதுப்பேட்டை, திருவிளையாடல் ஆரம்பம், 2007 பொல்லாதவன்னு தொடர்ச்சியாக படங்களில் நடிக்கிறாரு. 2011 வெற்றிமாறன் இயக்கத்தில் வந்த ஆடுகளம் படத்துக்காக சிறந்த நடிகர் என்ற நேஷனல் அவார்டையும் வாங்குறாரு. இது மட்டும் இல்லை, 2011 மயக்கம் என்ன, 2012 3ன்னு தொடர் வெற்றியை கொடுத்துருப்பாரு நம்ம தனுஷ். அது மட்டும் இல்லைங்க, இதே படத்தில் தான் வைதீஸ் கொலவெறின்ற பாடல் மூலயமா வேர்ல்டு லெவலில் ரீச் ஆவார் நம்ம தனுஷ். 2018 வந்த தி எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் பக்ரின்ற படத்தின் மூலயமா ஹாலிவுட்லேயும் தடம் பதிக்கிறாரு நம்ம தனுஷ். இதை தொடர்ந்து 2022 வந்த த கிரே மேன்ற மூவிலையும் நம்ம கேப்டன் அமெரிக்கா கூடவே நடிச்சிருப்பார். ஆமாங்க, அந்த படத்தோட டேரக்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அண்ட் கேப்டன் அமெரிக்கா சீரீஸ் எடுத்த டேரக்டர் கூட தான் நடிச்சும் இருப்பார். 2019 வந்த அசுரன் படம் தனுஷோட கரியர்லேயே ஃபஸ்ட்டு 100 crores அடித்த மூவியாக இருந்துச்சு. இதை தொடர்ந்து கர்ணன், கேப்டன் மில்லர், திருச்சிற்றம்பலம், வாத்தின்னு தொடர்ச்சியாக 100 கோடி படத்தை கொடுத்து பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் கிங்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இப்போ தேட்டரில் ஓடிட்டு இருக்க ராயன் படமும் 100 crores கிளப்பில் இணையும்னு எதிர்பார்க்கப்படுது. தனுஷ் ஒரு ஆக்டர் மட்டும் இல்லாமல் டைரக்டர், சிங்கர், ரைட்டர், ப்ரொடியூசர்னு சினிமாவில் நிறைய ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. இது எல்லாமே சேர்ந்து தான் இப்போ தனுஷ்ன்ற ஒரு தமிழ் சினிமாலே தவிர்க்க முடியாத ஆக்டராக வலம் வந்துட்டு இருக்காரு. சரி, ஓகே கைஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.